அதில் ஒரு அம்மா கால் பண்ணாங்க, எங்க வேப்ப மரத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா? என் வீட்டு வாசலில் வேப்ப மரத்தை வெட்டிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நான் அதை வெட்டாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மரம் வந்து இன்னைக்கு உங்களை பார்த்தப்பறம் தான் தெரியுது, இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா நான் அதை வந்து வெட்டாமல் நான் அதை பாதுகாத்துக்கிறேன். நான் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொருளுக்கு எப்போ நீங்கள் மதிப்பு கூட்டுறீங்களோ, நல்ல வேல்யூ போகுதுன்னு சொல்கிறீங்களோ, அப்போ தான் தேடி தேடி போய் நடுவாங்க. இதில் வந்து சாயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பண்ணுறாங்க, நாங்கள் இது பண்ணுறதில்ல. இதை தான் நான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு பேப்பரோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதை நீங்கள் வந்து சுரண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் வருமே தவிர கெமிக்கல் எதுவுமே வராது. நாங்கள்லாம் சுரண்டி பார்த்து எல்லாமே பண்ணி பார்த்து தான் இங்கே வச்சுருக்கோம். கிரவுண்டிங்னா நம்மள பூமியோட தொடர்பு கொள்வது. நீங்கள் போய் பூமியில் படுக்க முடியாது, மட் பாத்திங் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மழையில் கூட நம்ம நனையிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கும்போது வீட்டில் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போது தானாகவே நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரெஸ் இந்த லெவல் எல்லாமே தானாக குறையும். இருக்கிற டாப் செல்லிங்காக வந்து எங்களுக்கு பிளேட்டு தான் போச்சு. நிறைய பேர் பிளேட்னு கேட்டாங்க. இப்போ நல்லா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், நல்லா செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ரெடிமேடாக நீங்கள் ஆர்டர் வைக்கலாம்.